ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி ஊறுகாய் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில். அதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 1.5 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். நான் கத்தியை வச்சு தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் அருவாமனையில் கூட கட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கிலோ மாங்காவை இந்த ஷேப்பில் அப்படியே வெட்டி வெட்டி போட்டுட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1.5 கிலோ மாங்காய்க்கு ஒரு 1/4 கிலோ இஞ்சி, 2 பெரிய பூண்டு. இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். நல்லா தோல் சீவி 1/4 கிலோ இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை தோலை கட் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாங்காய் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நம்ம 1 டே ஃபுல்லாக வெயிலில் வைக்க போகிறோம். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளுக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. நான் காலையில் ஒரு 8 o'clock வச்சுட்டு சாயங்காலம் ஒரு 5 மணி வரை நான் வெயிலில் தான் வச்சுருந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஃபுல்லாக அது வெயிலில் இருந்திருக்கு. ஏன்னா உப்போட மாங்காய் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இந்த சீசனில் தான் நமக்கு மாங்காய் கிடைக்கும், அதனால் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஜாடி அந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 50 வெந்தயம், கொஞ்சம் சீரகம், இதை நல்லா வறுத்து எண்ணெய் விடாமல் வறுக்கணும். வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாய்க்கு இந்த போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு இதை பொடி பண்ணி வச்சுக்குவோம். பொடியை அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு 250 ml நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஊறுகாவே டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, அதனால் நீங்கள் நல்லெண்ணெயிலே செய்யுங்க. ஒரு கைப்பிடி அளவு கடுகு போட்டிருக்கேன். கடுகை வறுத்து பொடி பண்ணிலாம் போடாதீங்க, அது கசக்கும். சில பேர் அப்படி செய்வாங்க. ஆனால் ஒரு கைப்பிடி அளவு கடுகு போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில் சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி அந்த இஞ்சியோட ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா இஞ்சியோட ஸ்மெல்லே தெரியாது, இந்த ஊறுகாவோடு அது மிக்ஸ் ஆகி அப்படி அந்த இஞ்சியோட காரமே தெரியாது. நம்ம வறுத்து வச்சுருந்தோம், அந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை நல்லா தட்டி வதக்கிக்கலாம். ஏன்னா மாங்காய் புளிக்கும்னு நினைப்பாங்க சில பேர், உடம்புல புளிப்பு சேர்ந்துருன்னு. நம்ம இவ்வளோ இஞ்சி போடுறதுனால நம்ம உடம்புக்கு நல்லதும் கூட. பூண்டு நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது, அதனால் ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி தான். உப்பு வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த கரண்டிக்கு 2 கரண்டி அளவு நான் வத்தல் பொடி போட்டிருக்கேன். நான் வீட்டில் திரிச்ச வத்தல் பொடி தான். என்னோடய வத்தல் பொடி ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். ஒரு 50, அதுக்கு நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோக்கு தக்கணும் அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் காயத்தூள் போடுறேன். காரம் நீங்கள் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் நான் ஒரு 50 கிராம் அளவு தான் இருக்கும். ஏன்னா அந்த 2 கரண்டிக்கு ஃபுல் கரண்டி தானே போட்டிருக்கேன், அதனால் 50 கிராம் அளவு தான் இருக்கும். நீங்கள் ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்ல ஒரு ஜாடியில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா 6 மாதம் வரை சூப்பராக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா அந்த மாங்காவை கொட்டி நல்லா அந்த மாங்காவும் அதோட மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகட்டும். சூப்பராக நல்லா கலரிங்காக இருக்குது பாருங்கள் ஊறுகாய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஊறுகாய் எப்போதும் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க, வேறு எப்படியுமே செஞ்சு சாப்பிட மாட்டீங்க. மாங்காய் மட்டும் நமக்கு சேர்ந்தால் நம்ம புளிப்பும், நம்ம உடம்புல புளிப்பும் ரொம்ப கெடுதல் தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு நல்லதும் கூட, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா உங்கள் வீட்லேயும் இப்படி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.